வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம். மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு ஒரு கதை சொல்ல இருக்கிறேன். அந்த கதை என்னவென்றால், உங்களுக்கு தெரிந்த கதைதான். மனிதனுடைய வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் திசை மாறும். அப்படி திசை மாறுகின்ற பொழுது அந்த வாழ்க்கையை நாம் எந்த வகையிலேயே ஜீரணிக்க வேண்டும், ஜீரணிக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நான் சொல்ல போகக்கூடிய ஒரு கதை. அந்த கதையினுடைய ஒரு கருத்து என்னவென்றால், ரோடும் பஸ்ஸும். ரோடும் பஸ்ஸும் எப்படி இருக்கிறதோ அதை போல வாழ்க்கை இருக்க வேண்டும். ரோட்டில் பஸ் போகிறது, பஸ் போவதை ரோடு தாங்குகிறது. வாழ்க்கையை யார் தாங்குவது? மனிதன் தானே தாங்க வேண்டும். கஷ்டமான வாழ்க்கையை மனிதன் எப்படி தாங்குகிறான், லகுவான வாழ்க்கையை எப்படி தாங்குகிறான், இன்பமான வாழ்க்கையை எப்படி தாங்குகிறான், துன்பமான வாழ்க்கையை எப்படி தாங்குகிறான் என்பதுதான் இன்றைக்கு நம்மளுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது அதில் சில சூழ்நிலைகள் அவனை கவிழ்த்திவிடும். கவிழ்த்தி விடுகின்ற நேரத்தில் அவன் வாழ்க்கையை சுதாரித்து நல்ல விதமான வாழ்க்கைக்குள் அவன் செல்ல வேண்டும். அப்படி அந்த வாழ்க்கைக்குள் அவன் செல்லவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போய்விடும். அப்படி ஸ்தம்பிச்சு போன வாழ்க்கைக்குள் அவன் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்காது. ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நான் சொன்னேனே உங்களிடத்திலே, பஸ்ஸும் ரோடை போல ஒரு மனிதன் நல்ல விதமாக வாழ வேண்டுமேயானால் அவனுடைய வாழ்க்கை ஸ்திரத்தன்மையாக இருக்க வேண்டும். ஸ்திரத்தன்மையான வாழ்க்கையை அவன் வாழ்வதற்கு தன்னைத்தானே அவன் ஒரு தியாகம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்ட தியாகத்தை அவன் எப்படி செய்கிறான் என்பதற்காகத்தான் இந்த பஸ்ஸும் ரோடும் சமாச்சாரமான கதை. அந்த பஸ் அந்த ரோட்டு வழி சென்று கொண்டே இருந்திருக்கிறது. ஆனால் அந்த ரோடு கேட்டிருக்கிறது, என் மீது தானே நீ தினசரி போய் கொண்டிருக்கிறாய், நான் பள்ளமாகிவிட்டால் நீ கவிழ்ந்து விடுவாய் என்று சொல்லியிருக்கிறது. அதற்கு பஸ் சொல்லியிருக்கிறது, எனக்கு பிரேக் இருக்கிறது, உன்னை விட நான் சாமர்த்தியமாக தப்பித்து சென்று விடுவேன், நீதான் ஆக்சிடென்டிலே மாற்றிக்கொள்வாய் என்று சொல்லியிருக்கிறது. அதற்கு அந்த பஸ் மீண்டும் சொல்லியிருக்கிறது, நான் எப்படி வேண்டுமானாலும் தப்பித்துக் கொள்வேன், ரோடா இருக்கக்கூடிய நீ தப்பிக்க முடியாது, பள்ளம் அதிகமாக இருந்து மழை பெய்து விட்டால் உன்னை அதை மெத்தி விடுவார்கள், அதை உன்னால் மூச்சு கூட விட முடியாது என்று சொல்லியிருக்கிறது பஸ்ஸு. அதற்கு ரோடு சொல்லியிருக்கிறது, இங்கே பார், எதற்கு நம்மளுக்குள் சண்டை, மக்களை நீ சுமந்து கொண்டு வருகிறாய், உன்னை நான் சுமக்கிறேன், மக்களுக்காக நாம் 2 பேரும் பணியாற்றுகிறோம், நாம் ஏன் இருவரும் சண்டை போட வேண்டும், ஒற்றுமையாக போவோம், மக்கள் நல்லபடியாக வாழுவதற்காக நான் ரோடாக இருந்து மக்களுக்கு பணியாற்றுகிறேன், நீ பஸ்ஸாக இருந்து மக்களை அவர்கள் எங்கே விரும்புகிறார்களோ அங்கே ஏற்றி இறக்கி விடு, மறுபடியும் கொண்டாந்து விடு என்று பசு சொல்லியிருக்கிறது. இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரிகிறது என்றால், அந்த ரோடும் பஸ்ஸும் முதலிலே மோதி கொண்டது, பின்னாடி சமாதானமாகி மக்களுக்காக தன்னுடைய பணியை அன்றாட ஆற்றியது. அதை போல நல்வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்கள் ஒன்றோடு ஒன்று விட்டு கொடுத்து நல்லபடியாக வாழ்ந்தால் அவர்கள் வாழ்க்கைக்குள் ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஆரோக்கியமே உங்களை வாழ வைக்கும் என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அபூர்வ தகவல். வணக்கம், மகிழ்ச்சி, சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம்.